இடங்களி நாயனார் கோனாட்டின் தலைநகரான கொடும்பாளூரை ஆட்சி செய்த குறுநில மன்னன். இவர் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரியும் தொண்டர்களுக்கு கணக்கற்ற வழியில் எண்ணற்ற சேவைகள் செய்து வந்தார். இவர் காலத்தில் சைவம் பின்பற்றப்பட்டது. அதில் ஒரு சிவனடியார் தினம் சிவனடியார்களுக்கு உணவளித்து சிவபூஜை செய்து வந்தார். ஒரு நாள் அவருக்கு அன்னம் படைக்க நெல்மணி இல்லாமல் போனது. பஞ்சம் ஏற்படுது. உடனே முடிவு செய்கிறார், அரண்மனை நெற்களஞ்சியத்திலிருந்து நெல்மணிகளை திருடி வர வேண்டும் என்று. திருடவும் சென்றார். முன்பின் திருட்டு பழக்கம் இல்லாததால் மாட்டிக்கொண்டார். காவலர்கள் அரசரிடம் இழுத்துச் சென்றனர். இவர் ரூபத்தை பார்த்த அரசர் எந்த ஒரு கோபமும் இல்லாமல், நெல்மணிகளை ஏனையா திருடுநீர் என்று கேட்டார். தினம் சிவபக்தர்களுக்கு உணவு படைப்பது எனது வழக்கம். இன்று நெல்மணிகள் இல்லாததால் தடைப்பட்டு போய்விடுமோ என்று நினைத்து நெற்களஞ்சியத்தில் திருடிவிட்டேன் என்றார். இதை கேட்டு நெகிழ்ந்த அரசர், நீ அல்லவோ எனக்கு பண்டாரம் என்று அவரை விடுவித்து, பொன் பொருள் எது வேண்டுமானாலும் சிவனடியார்கள் தடையின்றி எடுத்துச் செல்ல கருவூலத்தை திறந்து வைக்க பறைசாற்றுகிறார் மன்னன் இடங்களி நாயனார்.